நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். கடந்த வாரம் மெய்யாகவே ஷுவலி இந்த தலைப்பிலே பழைய ஏற்பாட்டில் இருந்து நாம் தியானித்தோம். இந்த வாரம் புதிய ஏற்பாட்டிலே விசேஷமாக யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து மெய்யாகவே மெய்யாகவே வெரிலி வெரிலி அப்படின்னு ஆண்டவரை 2 முறை இன்னும் அதை ஆழமாக அதிகாரமாக அதை உறுதியாக சொல்லுகிறார். மெய்யாகவே மெய்யாகவே. இந்த நாட்களிலே அந்த வசனங்களை ஆண்டவர் சொன்ன வார்த்தை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஏன்னா அவர் என்னன்னு சொல்கிறார்? சும்மா சொல்கிறேன்னு சொல்கிறாரா? மெய்யாகவே மெய்யாகவே. சில இடத்துல வெறும் மெய்யாகவேன்னு இருக்கும் ஆண்டவர், சில இடத்துல வெறும். ஆனால் இன்றைக்கு தியானிக்க போகிற ஒவ்வொரு வசனத்துலேயும் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? மெய்யாகவே மெய்யாக 2 முறை அதை அழுத்தி அப்படியே ஆண்டவர் சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகளை நாம் என்ன செய்யணும்? அப்படியே விசுவாசி. அது உரிமை பாராட்டு. கர்த்தர் என்னோடு தெளிவாக உறுதியாக இந்த வார்த்தைகளை பேசுகிறார். வெரிலி வெரிலி, மெய்யாகவே மெய்யாகவே. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, வெரிலி வெரிலி, இஃப் a man keep my saying, he shall never see death. மெய்யாகவே மெய்யாகவே, ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. 2வது, வெரிலி வெரிலி, I am the door of the sheep. மெய்யாகவே மெய்யாகவே, நானே ஆடுகளுக்கு வாசல். 3வது, வெரிலி வெரிலி, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much fruit. மெய்யாகவே மெய்யாகவே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். 4வது, verily verily, he that receiveth whomsoever I send receiveth me. மெய்யாகவே மெய்யாகவே, நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். 5வது, verily verily, he that believeth on me, the works that I do shall he do also, and greater works than these shall he do. மெய்யாகவே மெய்யாகவே, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். 6வது, verily verily, your sorrow shall be turned into joy. மெய்யாகவே மெய்யாகவே, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். 7வது, verily verily, whatsoever ye shall ask the Father in my name, he will give it. மெய்யாகவே மெய்யாகவே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இந்த நாட்களிலே ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்யணும்? விசுவாசி. ஆண்டவர் மெய்யாகவே மெய்யாகவே. முதலாவது, verily verily, if a man keep my saying,
he shall never see death. மெய்யாகவே மெய்யாகவே ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை. யோவான் 8:51. ஒருவன் என் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பதில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஏன்? யோவான் 3:14. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகான், நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தார். இவ்வளவா உலகத்தில் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன் அர்த்தம் முடிவே எப்பவுமே உயிரோட தான் இருப்போம், எப்பொழுதும் உயிரோடு இருப்போம். இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறீங்கன்னு வைங்களேன். சென்னையில் ஒரு வீட்டில் இருக்கிறீங்க, அப்புறம் வீடு மாதிரி இன்னொரு வீட்டில் இருக்கிறீங்க. சரியா? இந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் இருந்தாலும் உயிரோடு தானே இருக்கிறீங்க. அப்படி தானே அர்த்தம். இந்த வீட்டில் இருந்தீங்க, இப்போ இன்னொரு வீட்டில் இருக்கிறீங்க. இங்கே எத்தனை பேர் வீடெல்லாம் மாறி இருக்கிறீங்களா? வீடே மாறாதவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? நான் பிறந்ததுலேருந்து ஒரே வீட்டில் தாங்க இருக்கிறேன். பிறந்ததுலேருந்து ஒரே வீட்டில், வீடே நான் மாறினதே இல்லை. எப்படி இங்கே கல்யாணம் ஆன சகோதரிகளும் கை தூக்காமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரில. கல்யாணம் உங்கள் வீட்லேயே தான் இருக்கிறீங்களா நீங்கள்? நான் கேட்குறேன், எத்தனை பேர் வீடை மாறி இருக்கீங்கன்னு கேட்டால் கல்யாணம் ஆன சகோதரிக்கு என்ன சொல்லியிருக்கணும்? கையை தூக்கி இருக்கணுமா, தூக்கி இருக்கக்கூடாது? நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா புரியலன்னு எனக்கு சந்தேகம். நான் தமிழ் தானே பேசுகிறேன்னு. எத்தனை பேர் வீடை மாறி இருக்கிறீங்கன்னு கேட்டேனா இல்லையா? எத்தனை பேர் பிறந்ததுலேருந்து அதே வீட்டில் தான் இருக்கிறீங்களான்னு கேட்டேனா இல்லையா? அப்போ கல்யாணான சகோதரிகள் என்ன சொல்லியிருக்கணும்? பிறந்ததுலேருந்து அதே வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள். அதுக்கு என்ன அது சொல்கிறதுக்கு ஏன் பயந்துன்னு இருக்கிறீங்க? சரி, இன்னொரு வாட்டி கேட்குறேன், எத்தனை பேர் வீடை மாறி இருக்கிறீங்க? பேர் வண்டி தள்ளினா தான் ஸ்டார்ட் ஆகுது. நானும் 30 வருஷமாக பார்த்துனுங்க, தன்னால் ஸ்டார்ட் ஆக மாட்டேன். இப்போல்லாம் வண்டிலாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு, தெரியும்ல. காரெல்லாம் நீங்கள் போய் உக்காந்து ஸ்டார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ இங்கே இருந்தேன்னா பட்டன் நம்பினா அங்கே கார் ஸ்டார்ட் ஆகும், ரிமோட் ஸ்டார்ட். அந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆகிருக்குது, தெரியும்ல. அவங்க அந்த மாதிரி கார் பார்த்துருக்குறீங்களா? அமெரிக்காலாம் போனேன்னா சும்மா இங்கேருந்து அமுத்துவாங்க பட்டன். கரெக்டாக எந்த காரோ அந்த கார் தான் லைட் அடிக்கும், அந்த கார் தான் சார். மீதி கார்லாம் அதை நம்ம நடந்து போகிறோம், கூட்டம் முடிச்சோன்னு போதவர் கூட்டுன்னு போகும்போது இப்படி அமுத்துவார். அவர் கார் மாத்திரம் லைட் அடிக்கும். அப்படின்னா இதுதான் அவருடைய வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். இங்கேருந்து அமுத்தணுன்னு நாங்கள் வண்டி ரெடியாக இருக்கும், ஸ்டார்ட் ஆகி ஓடின்னு இருக்கும். ஏறி உக்காந்தனோடனே அந்த அளவுக்கு உலகம் போயிருந்தால் இது இன்னும் தள்ளனா தான் ஸ்டார்ட் ஆகுது. உலகம் எங்கேயோ போயிடுச்சுங்க, வேறு லெவல் போயிருக்குது. இப்போ எவ்வளோ டைம் எனக்கு வேஸ்ட் ஆச்சு பாரு. இந்நேரத்தில் அடுத்த பாயிண்ட் போயிருக்கலாம், இந்நேரத்தில் அடுத்த பாயிண்ட் என்ன செஞ்சுருக்கலாம். இன்னும் முதல் பாயிண்ட்லேயே தள்ளி இப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அது இப்போ தான் முதல் பாயிண்ட்டே என்ன ஆச்சு. பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறீங்க, அடுத்த வீட்டுக்கு போகிறீங்க, உயிரோட தானே இருக்கிறீங்க. 2 கொரிந்தியர் 5:1 பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு ஒன்றென்று அறிந்திருக்கு. ஏனெனில் இந்த கூடாரத்திலே, அப்படின்னா என்ன, ஒரு கூடாரம், நம்ம சரீரம் என்னது, ஒரு வீடு. இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம்.
தவிக்கிறோமா இல்லையா? இந்த போர்வையை களைந்து போட வேண்டுமென்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கும். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதல இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். என்னன்னா வெறும் வீடு தான் மாறுறோம், வீடு தான் உயிரோட தான் இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு வீட்டிலேருந்து ஒரு வீட்டு மேலே நம்ம உயிரோட தான். அதே போல் தான் இது குடியிருப்பு, இது ஒரு வீடு. நம்ம சரீரம் நம்ம இருக்கிற வீடு. இந்த சரீரத்தை விட்டு இந்த கூடாரத்துக்கு குடியேறி எங்கே இருப்போம்? தேவனோடு உயிரோடு தான் இருப்போம். நமக்கு மரணமே இல்லை, எப்பொழுதும் நம்ம உயிரோடு தான் இருப்போம். வீடு தான் மாறுறோம், வீடு தான் மாறும். 1 கொரிந்தியர் 15:51 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு, நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக எக்காலம் துணிக்கும். அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார். நாமும் மறுரூபமாக அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய சாபாயமையும் அழிவுள்ளதாகிய இது அழிவாயமையும் சாவுக்கு ஏதுவாகிய சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். உலகத்துக்கு ஆண்டவரை அறியாதவங்களுக்கு இந்த நம்பிக்கை கிடையாது. அவங்க எப்பவுமே பயந்துன்னு இருப்பாங்க, எப்பவுமே பயந்துன்னு இருப்பாங்க. ஐயோ என்ன ஆகிடும், எத்தனை நேரத்தில் என்ன ஆகுமோ. ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு பயம் ஒன்றுமே, இங்கே இருக்கிறோம், ஆண்டவர்கிட்ட இருக்கிறோம், அவ்வளோதான். ஒன்றுமே பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால அந்த கூறு, அதுக்கு ஒரு கூறு இருக்குது. மரணமே ஒன்று கூர்னா அந்த தேள் கொட்டுது பாருங்கள், அதுதான் கூறு. ஆண்டவரை அறியாதவங்களுக்கு, நித்திய ஜீவன் இல்லாதவங்களுக்கு அது தேள் கொட்டுற மாதிரி பயங்கரமானது. மரணம் அவங்களுக்கு எப்படி பயங்கரம், ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு கிடையாது. அவன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம். ஆகவே இந்த விசுவாசம், நித்திய ஜீவன் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் இருக்கிறதுனால என்ன சொல், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே என்ன செய்யுங்க, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து என்ன செய்யுங்க, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களும் கர்த்தருடைய கிரியில் எப்பொழுதும் மற்றவங்கள மாதிரி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் படுற ஒரு பிரயாசம் விருதாவா போகாது, எல்லாமே பலன் உண்டு. அந்த விசுவாசத்தினால பிசாசு சொல்லுவான், எதுக்கு இதெல்லாம் பண்ணினார், சும்மா அமைதியாக வேலையை பார்த்துனார், ஏன் இந்த நன்மை செஞ்சுன்னு, ஏன் இந்த நற்கிரியை பண்ணுற, ஏன் இந்த ஊழியம் பண்ணுற, எல்லாம் கூட சும்மா அமைதியாக உட்காந்துரு, இது ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் செஞ்சு பிரயோஜனமே பிசாசு. ஆண்டவர் யாருன்னா பார்த்து நீ செய்கிற ஊழியத்தை நிறுத்துன்னு சொல்லுவாரா? நீ பிரயோஜனம் இல்லை, இது ஒன்றும் பிரயோஜனம் ஆண்டவர் சொல்லுவாரா? அப்போ யார் சொல்கிறா? அவன் பொய்க்கு பிதா, அவன் பொய்யனும் பொய்யுக்கு. கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராது என்று அறிந்து என்ன பண்ணுங்க, உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும்
கர்த்தருடைய கிரியில் எப்பொழுது என்ன செய்? பிசாசினி அமைதியாக இல்லைன்னா இருக்கிறதோட இன்னும் ஜாஸ்தியாக செய்வேன். இருக்கிறதோட என்ன பண்ண போகிறேன்? ஏன்னா எப்பொழுதும் பெருகணும்னு போட்டிருக்கு. எப்பொழுதும் இப்போ செய்கிறதோட என்ன செய்வேன்? இன்னும் அதிகமாக செய்வேன். இந்த நாட்களிலே மெய்யாகவே என்னை என் வார்த்தையை விசுவாசிக்கிறேன், என் வார்த்தையை கைக்கொள்ளும் மரணமே எப்பவுமே அவன் உயிரோட தான் இருப்பான். எப்பவுமே உயிரோட தான் இருப்பான். இரண்டாவது, வெரிலி வெரிலி ஐ ஆம் த டோர் ஆஃப் த ஷீப். மெய்யாகவே நானே ஆடுகளுக்கு வாசல். யோவான் 10:1-18. மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரன். திருட நேராக கேட்டில் வருமா? வேற எங்கன்னா சவுரை எகிரி குதிக்கலாமா? சவுரெகிரி கள்ளனும் வாசல் வழியாய் பிரவேசிக்கணும். ஆடுகளின் மேய்ப்பன். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். மெய்ப்பெண் வரான், கதவை திறக்கிறான், கதவை திறந்து உள்ளே வரான். ஆடெல்லாம் என்ன சொல்லலாம்? பேர் சொல்லி அவங்க ஆடு அவனுக்கு பின்னால் போகுது. அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவளுக்கு முன்பாக நடந்து போ. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். ஆடு கூப்பிட்றவன் பின்னாலெல்லாம் ஓடிச்சுன்னா அப்புறம் என்ன வருது? அவன் கள்ளனும் திருடணும். இந்த காலத்தில் ஜாக்கிரதையாக கூப்பிட்ற எல்லாரும் பின்னாலையும் என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஏன்னா மெய்ப்பன் வாசல் வழியாக வேறு வழியாக குறுக்கு வழியாக வாங்கன்னு கூப்பிட்டா என்ன செய்யக்கூடாது? அப்புறம் உட்காந்து அழுதுன்னு இருக்கக்கூடாது. இந்த உவமை இயேசு அவருடனே சொன்னார். அவர்களோ அதை சொன்னவர்களின் கருத்தை அந்த காலத்திலே கொஞ்சம் டியூப்லைட்டில் இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்திலே யார் இருந்திருக்கிறா? டியூப்லைட்டே இல்லாத காலத்தில் டியூப்லைட்டுங்க இருந்திருக்கிறாங்க. சரியா? ஆதலால் இயேசு மறுபடியும் இப்போ 6 வசனம் வாஸ்தம் என்ன சொல்கிறாரு? புரியுதா புரியலையா? அவங்களுக்கு புரியலையாம். அவங்களுக்கு திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. திருப்பி அதனால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாக இருக்கு. ஆடுகள் அவளுக்கு செவி கொடுக்க நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்ற மேய்ச்சலை வேறு வழி வேற எங்கேயும் போகாது. என் வழியாக வந்தால் தான் அவனுக்கு நான் தான் வாசல். வேற வழி. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நம்பாத. அவன் நோக்கமே எது? திருடணும், கொள்ளணும், அழிக்கும். வேறு எதுக்குமே. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். மெய்யான மெய்ப்பெண். நமக்கு ஜீவனும் பரிபூர்ண. நானே நல்ல மெய்ப்பெண். நல்ல மெய்ப்பெண்ணா செய்வாங்க. நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்குறான். அதுதான் நல்ல மெய்ப்பெண். ஆடுக்கு உயிரே கொடுக்கறதுக்கு ஆயத்தமா? நானே நல்ல மெய்ப்பெண். மெய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு
சொந்தம் அல்லாதவனுமான கூலியால். இவன் கூலிக்கு வேலை செய்கிறான். கூலிக்கு அவனுக்கு எப்போ சம்பளம் கிடைக்கும் தான் பார்த்துருப்பான். ஆடு மேலே அவனுக்கு மெய்ப்பன் அல்லாதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவன கூலியால் என்ன பண்ணுவான்? ஓனாய் வருகிறதை கண்டு தெரிஞ்சுங்க. ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போயிரு. அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறான் ஓடிப்பான். ஆடுகளுக்கு அவன் கவலை, அது இருந்தால் என்ன, போனால் அவனை கவலை. எனக்கு கூலி சம்பளம் கிடைக்குதா, அது போதும். மாதம் எனக்கு ஆடு இருந்தால் என்ன, போனால் என்ன, அவன் கூலிக்காரன். அவன் குறியெல்லாம் பணம் தான். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்குறீங்களா? வேலை செய்கிறதுலேயே 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தங்க ஒரு முழு இறுதியத்தோடு வேலை செய்வான். எந்த ஆஃபீஸில் நீங்கள் போனாலும், எந்த கம்பெனி எங்கே போனாலும் உண்மையாக அதை செய்யணும்னு ஒரு பாரத்தோடு உத்தரவாதத்தோடு செய்கிறவங்களும் இருப்பாங்க. சும்மா கூலிக்கு வேலை செய்கிறவங்களும் சும்மா இது கடமைக்கு பண்ணி சம்பளம் வருதா அதை தான் பார்த்துன்னு இருப்பான். எப்போ சம்பளம் போடுவாங்கன்னு அதே பார்த்துன்னு இருப்பானே தவிர வேலை ஒழுங்காக செஞ்சோம் அதை பற்றி அவனுக்கு. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போல, நான் என்னுடையவர்களை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. இதில் தான் நம்ம பற்றியும் அன்றைக்கி சொல்கிறார். அந்த நேரத்தில் இருக்கிற ஆத்துமாக்கள் இல்லாமல் இன்னும் வர வேண்டிய ஆத்துக்கு இருக்கிறாங்க. இதை அந்த கூட்டத்தில் நமக்காக தான் சொல்கிறார். இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு, அவைகளையும் நான் கொண்டு வர, அவைகள் என் சத்தத்துக்கு அப்பொழுது ஒரே நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடி பிதா என்னில் அன்பார். ஒருவனும் அதை என்னிடத்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் பெற்றுக்கொண்டு. யாரும் என்ன கழுத்தை பூச்சி போய் ஜீவனை கொடுன்னு சொல்ல, யாரும் என்ன, நானே மனப்பூர்வமாக நெசரி ஆடுகளுக்காக என் ஜீவனை அந்த கொடுக்கவும் அதிகாரம், மீண்டும் எடுக்கவும், சிலுவையிலே மரிக்கவும், 3ஆம் நாள் மீண்டும் உயிரடை எழும்பவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த நாட்களிலே ஆண்டவர், அதை நம்ம இந்த கடைசி காலத்தில் இந்த சத்தம் அந்த சத்தம் கேட்டு என்ன செய்ய, ஆண்டவரை விட்டு விடக்கூடாது. நான் தான் வாசல், மெய்யாகவே நானே ஆடுகளுக்கு வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, சிதறி போகக்கூடாது. கடைசி வரைக்கும் ஆண்டவரே பின்பற்றி அவர் தான் உயிரை கொடுப்பார். மீதி பேர் உயிரை எடுக்கிறதுக்கு இருப்பாங்க. நம்மக்கிட்ட இந்த என்ன கூலிக்காரெல்லாம் பார்த்து என்ன செய்யக்கூடாது. 3, Verily, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth much. மெய்யாகவே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன். யோவான் 12, 24-26. மெய்யாகவே நான் உங்களுக்கு கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவகாலமாய்
காத்துக்கொள்ளும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இவே ஆண்டவர் உன் ஜீவனை காப்பாற்றணும். சுயநலமாக உலகமே இன்றைக்கி சுயநலம். எனக்கு என்ன ஆதாயம், எனக்கு என்ன லாபம், அந்த மாதிரி இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கோதுமை மணி என்ன செய்யணும்? நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும். செத்ததே ஆகில் மிகுந்த பலனை. எப்பொழுது நம்ம மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? எப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஜீவனை கொடுக்குறோமோ. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்துப்போ. ஒன்றும் கிடையாது. முடிவில் ஒன்றுமே இருக்காது. சுயநலமாக வாழ்ந்து முடிச்ச ஒன்றுமே. அந்த காலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் live for self, live in vain, live for others, live again. அப்படின்னா என்ன? உனக்காக வாழ்ந்தவன் வாழ்க்கையே வீண். உனக்காக மாத்திரம் நீ வாழ்ந்தவன் வாழ்க்கையே நீ மற்றவங்களுக்காக வாழ். இப்போ நீ மறுபடியும் வாழலாம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். கேள்வி என்ன? நம்ம யாருக்காக வாழ்கிறோம்? நம்ம யாருக்காக வாழுகிறோம்? அதான் கேள்வி. இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவ காலமாக காத்து கொள்ளும். ஆண்டவருக்காக அவன் வாழ்கிறான். ஆண்டவருக்காக மற்றவங்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கணும். அவனுக்கு தான் நித்திய ஜீவன், நித்திய பலன் அவனுக்கு தான். சுயநலமாக வாழ்ந்தவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? முதல்ல மேலே போகிறாங்களான்னு பார்க்கணும். அதே சந்தேகம். மற்றவங்களுக்காக வாழ்கிறவனுக்கு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஆனால் என்ன செய்யணும்? அங்கெங்கே இஷ்டத்துக்கு எங்கேயும் ஓடின்னு இருக்காது. என்னை பின்பற்றும். எனக்கு ஊழியம் செய்கிறவன் எங்கே இருக்கணும்? என் பின்னால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும். ஆண்டவர் இல்லாத இடத்துல நீ போயிருந்தால் நீ ஆண்டவர் ஊழியம் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆண்டவர் இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? ஆண்டவரே இல்லாத இடத்துல உனக்கு என்ன வேலை? அங்கே உனக்கு என்ன? அங்கே ஒருவன் எனக்கு ஊழியம் செய்த என்ன? என் பின்னால் வா. நான் எங்கே இருக்கணும்னு அங்கே தான் நீயும். நான் இல்லாத இடத்துல உனக்கு வேலையே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கேட்குறான். உனக்கு மனுஷன் புகழ்ச்சி வேணுமா? பிதா உன்னை கனம் பண்ணுமா? பிதா தேவன் உன்னை கனம் பண்ணுமா? அது முக்கியமாக மனுஷ புகழ்ச்சி வேணுமா? ஒருவன் எனக்கு ஊழியம் ஆண்டவருக்கு ஊழியம் செய். ஆண்டவருக்கு ஊழியம் செய். அப்போ பிதா உன்னை என்ன செய்வார்? சுயநலமாக வாழ்ந்த செத்ததே ஆகில் தனித்து இருக்கு. நீ உன் ஜீவனை கொடு. செத்ததே ஆகில் மிகுந்த பலனை. இந்த நாட்களே இந்த ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஆண்டவரே, என் ஜீவன் உமக்காக வாழ்கிறேன். உமக்காக தான். பவுல் அதான் சொல்ல, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். ஆகிலும் பிழைத்து இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் நான் இறந்துட்டேன். நானும் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இப்போ நான் இப்போது நான் இருக்கிற என் ஜீவன் எனக்காக மரித்து உயிர். அவருக்காகவே நான் என்ன செய்கிறேன்? அவராக தான் இப்போ உயிரோட. கிறிஸ்து தான் இப்போ எனக்குள்ள. அந்த அளவுக்கு செத்ததே ஆகில் மிகுந்த பலனை நல்லா சொல்கிறார். அவர்கள் எல்லாரை விட அதிகமாய் பிரயாச நான் அல்ல, என்னோடு இருந்த தேவ கிருபை. அதில் தான் ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நம்ம மூலமாக ஆசீர்வாதம் உண்டாகும்னா என்ன செய்யணும்? என் ஜீவனை சிநேகித்தால் இழந்து போவோம். வாழ்க்கையே வீணாக இருக்கும். ஆண்டவரே, நான் உமக்காக வாழ்கிறேன், உமக்காக வாழ்கிறேன். என் ஜீவனை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீர் எனக்குள்ளே வாழும், நீர் பிழைத்திரும். ஆண்டவர் பிழைத்திருந்தால் நிச்சயமாக இந்த உலகத்தில் எப்படி இருப்போம்? ஆசீர்வாதமாக. ஆண்டவர் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராய்
சுற்றித்திருந்தார். நன்மை அநேகருக்கு நன்மை. இந்த நாட்களில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன செய்யணும்? நான்காவது, வெரிலி வெரிலி he that receiveth whomsoever I send receiveth me. மெய்யாகவே மெய்யாகவே நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். யோவான் 13:1-20. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, காலம் முடிஞ்சு போச்சு, இந்த உலகத்தில் என்னுடைய காலம் முடிந்து போச்சு, எங்கே போக போகிறேன்? பிதாவினிடத்தில் அறிந்து. இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் எனக்கு இன்னும் கொஞ்ச நாள். அறிந்து என்ன செய்கிறார்? தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவரிடத்தில் அன்பு கொண்டார். கடைசி மூச்சு வரைக்கும் முடிவு பரியந்தம். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அன்பு மாறினே இருக்கும், பார்த்துருக்குறீங்களா? எத்தனை வருஷம் உலகத்தில் வாழ்ந்துருங்க, யோசித்து திரும்பி பாருங்கள். எத்தனை பேர் ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக அவங்களோட இன்றைக்கி இருக்கிறாங்களா? அந்த அன்பு இன்றைக்கி இருக்குதா? சில பேர் ரொம்ப ஒரு காலத்தில் அன்பாக இருந்தவங்க இன்றைக்கி சத்ருவாக கூட மாறி இருப்பாங்க. இன்றைக்கு உங்களை பகைக்கிறலாம் கூட என்ன செய்யலாம்? அதுவும் நடக்குதா இல்லையா? ஒரு காலம் அன்பு வைத்தவங்க பகைஞராக மாறி இருக்கிறாங்களா இல்லையா உலகத்தில்? ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் அப்படிப்பட்ட தேவன். முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு, கடைசி மூச்சு போகிற வரைக்கும் அவங்க மேலே என்ன அன்பு வைத்திருந்தார். மனுஷனை பார்த்து என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நேசிக்கிற அவருடைய அன்பு மாறவே. எத்தனையோ பேர் அன்பு மாறி இருக்கலாம், அன்பு தணிந்து போயிருக்கலாம். ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யுது? மாறவே மாறி. சீமோனின் குமாரன் ஆகிய யூதாஸ்காரியோத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருங்க பாரு. அவர் முடிவு பெரிய அன்பு வைத்தா இவன் என்ன பண்ணுறான்? கூடியே இருக்கிறவன், கூடியே இருக்கிற யூதாஸ். அநேக நேரத்தை நீங்கள் யார் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்க, அவங்க உங்களுக்கு என்னவாக இருப்பாங்க? யூதாஸ் காரியத்தை இருக்கிறாங்களா இல்லையா? பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு. பிசாசு சும்மா இருக்க மாட்டான், யாரையாவது ஒருத்தரை தூண்டி விட்டணும். பார்த்துருக்குறீங்களா? திடீர்னு நல்லா தானே இருந்தாங்க, என்ன பிசாசு தூண்டி விட்டுருப்போம். அவங்க இருதயத்தை பிசாசு என்ன பண்ணியிருப்பான்? நடக்குதா இல்லையா? பிசாசு ரிட்டையர் ஆகிட்டானோ ஒன்றும் வேலை செஞ்சுன்னு இருக்கிறானோ? பிசாசு ரிட்டையர் ஆகி பென்ஷன் வாங்கினு இல்லைங்க, அவன் உட்காந்து பென்ஷன் வாங்கினு இல்லை, இன்னொரு டெய்லி போய் பிஸியாக தான் இருக்கிறான். இங்கே தான் நடந்துச்சு. தூண்டி விட்ட பின்பு போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்துக்கு இயேசு அறிந்து. என்ன அறிந்து? சில பேருக்கு எல்லாம் கொடுத்துட்டாரு அறிந்தா, தமிழில் சொல்லுவாங்க, திடீர்னு வாழ் வந்தால் நடுராத்தில் கொடை போச்சுன்னு இருப்பாங்க. எல்லாம் கொடுத்துட்டாருங்க என் கையில், எல்லாம் கொடுத்துட்டாரு, கையில் ஒன்றும் கையும் பிடிக்க முடியாது, காலும். அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்துருக்கீங்களே? தமிழில் தலை தெறிக்க ஆடுறாங்கன்னு. தலை தெறிக்க என்னங்க நல்லா தானே இருந்தாங்க, ஏன் எல்லாம் கையில் கொடுத்துட்டாங்க, எல்லாம் கையில் வந்துடுச்சாங்க, எல்லாம் கையில், அவ்வளோதான், அவரை பிடிக்கவே முடியாது, எல்லாம் கையில் வந்துடுச்சு. எல்லாம் நம்ம கையில் நடக்குதா இல்லையா?
அதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க. கையில் எல்லாம் வந்துட்ட பிறகு எல்லாமே வேறு மாதிரி இருப்பாங்க. அவங்க நடக்கிற நடையே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உங்களை பார்க்குற பார்வையே ஒரு மாதிரி பார்ப்பாங்க. பேசுகிறதும் ஏன்னா எல்லாம் கையில் வந்துடுச்சு. நடக்குதா இல்லையா? கையில் வந்த பிறகு என்னங்க அந்த மாதிரி யாரையும் பார்த்தீங்களா? பார்த்துருக்கிறீங்களா? யாரோ தெரிஞ்ச மாதிரி சில பேர் நான் சொல்லும் போது யாரோ அவங்க மனசில் வராங்க, ஆமாம் அவன் இப்படி தான் இருந்தான், நான் பார்த்தேன், இதை கண்ணால் பார்த்தேங்க, அவன் கையில் எல்லாம் வந்த பிறகு அவன் பண்ணதே வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கின்னு இல்லை, அந்த காலத்தில் இதெல்லாம் இப்போ ஆண்டவர் கையில் எல்லாம் வந்தது, இதெல்லாமே என் கையில் கொடுத்து என்று அறிந்து என்ன செஞ்சார்? அதை பாருங்க, அதுதான் முக்கியம். இதை எல்லாமே தன் கையில் கொடுத்தார் என்று அறிந்து என்ன பண்ண. போஜனத்தை விட்டு எழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டி பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் சீஷருடைய கால்களை கழுவு. தான் கட்டி கொண்ட சீலைனா அவன் துடைக்கவும் இந்த முன்மாதிரி, அதுதான் முன்மாதிரி. இந்த மொட்டை அதிகாரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டீங்களா? ஒரு அதிகாரத்தை இப்படி கொடுத்துட்டு நீ அங்கே போகிறதுக்குள்ளே அங்கே எல்லாரையும் மிரட்டின்னு இருப்பான். நீங்கள் அப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே ஒரே அம்மா குள்ள நடந்து என்னங்க அவர் எல்லாரையும் விரட்டின்னு இருக்கிறாருங்க, ஒரே அம்மா என்னப்பா கொஞ்சம் பார்த்துக்கோப்பான்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு வரத்துக்குள்ளே இங்கே ஒரே அம்மா குளம் என்ன நடக்குதாங்க? மொட்டை அதிகாரம். மொட்டை நான் என்ன பண்ணுறார்? வஸ்திரங்களே கழட்டி பாத்திரத்தை தண்ணி எடுத்து என்ன பண்ணுறார்? சீஷர் இவர் தான் எஜமான், இவர் தான் தலைவர், அவங்க வேலை அவருடைய சீஷர். இவர் எஜமான். சீஷருடைய காலை என்ன செய்கிறார்? எப்போ எல்லாம் என் கையில் வந்துச்சு, இதான் எல்லாமே என் கரத்தில் கொடுத்தார் என்று அறிந்து அவர் சிந்தை எப்படி இருக்கு பாருங்க. அதுதான் வாசம். கிறிஸ்து இயேசுவின் உள்ள சிந்தை உங்களுக்குள் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடலே எல்லாமே தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின். இன்றைக்கி நம்ம இறுதியும் அப்படி இருக்குங்க. இன்றைக்கி எல்லாம் நம்ம கையில் வந்தால் நம்ம நடத்தை எப்படி இருக்கும்? நம்ம சிந்தை எப்படி இருக்கும்? சிந்தை எப்படி? அவர் சீமோன் பேதுருவிடத்தில் வந்தபோது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் என் கால்களை கழுவலாமா? என்ன ஆண்டவரே, நீர் போய் என் காலை கழுவுறீர்? நான் ஒரு கூட்டத்தில் போதகர் கூட்டம் நினைக்கிறேன். அந்த ஏதோ தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊர் சவுத்து அந்த பக்கம் ஒரு ஊரில் போதகர் கருத்துங்களை பேசுகிறேன். அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், நான் இங்கிலீஷில் தான் பேசுவேன். எத்தனை பேர் நான் இங்கிலீஷில் பேசுனது இப்போ ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு? பீஸ் எதில் பேசினேன்? நான் பீஸில் பேசினேன். அப்போ யாராவது எனக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுவான். சரியா? எங்கள் அப்பா இறந்த ஒரு நினைவு கூட்டத்தில் 95 நான் பாயிண்ட்ஸ்லாம் எழுதி இங்கிலீஷில் எல்லாமே சிட்டின்னு முடியும். போன வாரமாக எப்போ இதை 2 வாரத்துக்கு முன்னாடி அதை பேசினேன்னு நினைக்கிறேன். இந்த 10 குறிப்போ ஏதோ வேறு சிட்டி ஒவ்வொரு சிட்டியாக வந்துச்சு. ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? 2 வாரத்துக்கு முன்னாடியும் அதில் சில குறிப்பில் நான் 95 நான் பேசினேன். அந்த குறிப்பு எங்கள் அப்போ முதல்ல ஒருத்தரை ட்ரான்ஸ்லேட் பண்ண கேட்டேன். அவர் இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு, அப்பா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மெட்ராஸ் சிட்டி தான்றார். இந்த சிட்டிலாம் எனக்கு தெரியாதுங்க, நீ இன்னொன்று சிட்டி இங்கே எழுதி வச்சுருக்கிற, எனக்கு இதெல்லாம் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியாதுங்க, எனக்கு தெரிஞ்சது ஒரு சிட்டின்னா சிட்டியா மெட்ராஸ் சிட்டி தான் எனக்கு தெரியும், இந்த பேரெல்லாம் இங்கிலீஷில் போட்டால் என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னு போயிட்டார். சரி, இன்னொருத்தரை கூப்பிட்டு இதுதாங்க ஒன்றுக்கு இப்போ என்ன பண்ணுங்கன்னு அவர் பண்ணார். அன்றைக்கி பண்ணார். சரியா? அந்த கூட்டத்தில் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன். போதகர் பேசி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறார். ஒரு பாஸ்டர் நான் பேசி முடிச்சுட்டு உட்காரேன். பேசி முடிச்சுட்டு
உட்கார யாரோ என்ன என் காலை பிடிச்சி இது பண்ணுற என்னங்க இது, என்ன யார் இது? நான் கண்ணை முடிஞ்சோ இப்படி கண்ணை முடிதான் இது என்னான்னு பார்த்தா என் டிரான்ஸ்லேட் பண்ண பாஸ்டர் என் காலை பிடிச்சி கழுணுன்றாரு. என்னங்கன்னா அவர் அந்த பிரசங்கம் அவர் அவ்வளோவா தொட்டிருக்கு. அந்த பிரசங்கம் அன்றைக்கி பண்ண பிரசங்கம் அவர் இன்னும் நான் பேசி முடிச்சுட்டு உட்காந்து ஏன்னா காலை பிடிச்சிருக்க என்னான்னு பார்த்து இந்த பாஸ்டர் என் காலை என்ன செய்ய, என் காலை கழுவணுன்றார். என்னங்க ஏங்க? அந்த வசனம் அவரை டிரான்ஸ்லேட் பண்ணும் போதே அவருக்கு என்ன பண்ணியிருக்கு, அவர் இருதயத்தை தொட்டிருக்குது. அந்த அளவுக்கு தொட்டு பேசி முடிச்சுட்டு நான் உட்காடுறேன், என் காலை பிடிச்சின்னு இருக்கு. என்னங்க நான் கழுவுறேன், காலை தொட்டுறேன். ஏங்க பேதுரு, நீங்கள் என் காலை கழுவலாமா? என் காலை இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ இனிமே அநேக காரியம் அந்த நேரத்தில் நமக்கு விளங்காது. ஆண்டவர் செய்கிற காரியம் அந்த நேரத்தில் நான் அது என்ன நடக்குது, ஏன் ஆண்டவர் இப்படின்னு சோர்ந்து போகுது. இனிமேல் அறியும் ஒரு நாள் வரும், கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவ கூடாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம், நான் உன் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு அதற்கு ஆண்டவரே என் கால்களே மாத்திரம் இல்லை, கைகளும் தலையும் விட்டா என்னை குளிப்பாட்டுன்ற அளவுக்கு போயிட்டார் இவர். இவ்வளோ நேரம் கழுவக்கூடாதுன்னு, இதை கழுவினா தான் எனக்குள்ள பங்கு இருக்குதுன்னு சொன்னோன்னா, ஐயோ ஃபுல்லாக கழுவிடாது, ஃபுல்லாக கழுவிடும், கைகளும் தலையும் கூட. இயேசுனுக்கு மூழ்கினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாக இருக்கும், மற்றபடியும் முழுவதும் சுத்தம். இப்போ தான் நான் குளிச்சுட்டு வந்தேன், இன்னும் ஃபுல்லாக என்ன கழுவ வேண்டியதும், கால் தான் அழுக்காக இருக்குது. நீங்களும் சுத்தமாக இருக்க ஆகிலும் எல்லாரும் தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியா நீங்கள் எல்லாரும் சுத்தமாக இல்லை என்றார். அவர்களுடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரங்களை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிவீர்களா? என்ன பண்ணேன்னு தெரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணேன்னு? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர் தான், நான் ஆண்டவர், நான் போதகர் தான். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டாகும். நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவு. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல, அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பிறவிலும். நீங்கள் இவைகளை அறிந்திருக்கிறபடி இவைகளை செய்வீர்கள். நான் பாக்கியவான்களாக இருக்கேன். உங்கள் எல்லாரை குறித்து நான் பேசவில்லை, நான் தெரிந்து கொண்டவர்களை ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னோடு அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிகாலை, அது நடக்கும்போது நானே அவரென்று நீங்கள் விசுவாசிக்கும். இப்பொழுது அதை நடப்பதற்கு முன்னே அதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நீ என்ன மாதிரி நீ தாழ்த்து, என்னை பார்த்து கற்றுக்கொள். நீ அப்படி செய்யும்பொழுது நான் உன்னை அனுப்பும் உன்னை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறாங்களோ அவங்க என்ன செய்கிறாங்க? என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னை ஏற்றுக்கொள்கிறோம், என்னை அனுப்பின பிதாவை என்ன உன்னை எப்படி அவங்க நடத்துகிறாங்களோ, ஏன்னா நான் உன்னை அனுப்புகிறேன், உன்னை எப்படி அவங்க நடத்துகிறாங்க அப்படி தான் அவங்க தேவனையே நடத்துகிறாங்க. நீ தேவனுடைய ஸ்தானத்தில் போகிற, தேவன் அனுப்பி நீ போகிற. உன்னை எப்படி கவனிக்கிறாங்களோ, உன்னை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், அவங்க என்ன ஏற்றுக்கொள்கிறாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளும், என் பிதாவை. நீ உன்னை தாழ்த்து, ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன்னை ஏற்றுக்கொள்கிற என்னை ஏற்றுக்கொள்கிற மாதிரி ஆண்டவரே வந்த மாதிரி என்ன செய்வாங்க? உன்னை ஏற்றுக்கொள். ஏன்னா நீ என்ன செய்யணும்? உன்னை தாழ்த்தணும். எல்லாம் தன்னிடத்தில் பிதா கொடுத்திருக்கிறார் என்று அறிந்து அவர் என்ன செய்தார்? அதை நினைவில் வைக்க.
ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு என்ன வரக்கூடாது? மேட்டிமை பெருமை வரக்கூடாது. இல்லை கையில் வந்துடுச்சுன்னு வேறு மாதிரி என்ன செய்யக்கூடாது. 5வது, verily, verily, he that believeth on me, the works that I do shall he do also, and greater works than these shall he do. மெய்யாகவே மெய்யாகவே என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். யோவான் 14:12-27. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லி, நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை. ஆண்டவரே, நீர் போயிட்டா யார் இதெல்லாம் செய்வா? இந்த அற்புதம்லாம் யார் செய்வா? நீ செய்கிறதெல்லாம் யார்? நீ பிதா வீட்டில் போயிட்டா என்ன ஆகும்? யாருமே இல்லையே, நாங்கள் யாருக்கிட்ட போவோம் அப்படின்னு ஜனங்க யோசிக்கல. என்ன நான் போகிறதுனால ஒன்றும் நான் போன பிதாவிடத்தில் போகிறதுனால என்னை விசுவாசிக்கிறவன் என்ன செய்வான்? நான் செய்த கிரியத்தானும் இதைவிட பெரிய காரியங்களை செய்வான். நீங்கள் என் நாமத்தினால எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும் அதை செய்வேன். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். வேத விசுவாசி கேட்டு பெற்றுக்கொள். ஆண்டவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். நான் போகிறதுனால உங்களுக்கு ஒன்றும் என் பேரை சொல்லி கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்கள். நான் செய்த கிரியை நீங்களும் இதோட பெருசு செய்யுங்க. நீங்கள் செய்யுங்க. உங்கள் கையில் விட்டுட்டு போயிருக்க அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்கள் செய்யுங்க. நான் என்னென்னலாம் செஞ்சோம் அதையும் செய்யுங்க, அதோட பெரியதையும் செய்யுங்க. கேளுங்க, என் பேரை சொல்லி நான் பிதாவை வேண்டிக் கொள்கிறேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு இருக்க முடியும் சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றவள் அவர் உங்களுக்கு உலகம் அந்த சத்தியம் காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள். அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாய் உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்சம் காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை நான் பிழைத்திருக்கிறபடினால் நீங்களும் பிழைத்திருப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். நான் போயிட்டு எங்கேயோ போயிட்டு நினைக்காத, உங்களுக்குள்ளே தான் நான் இருக்கிறேன். நான் உங்களுக்குள்ளே தான் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் பிதாவுக்கு நானும் அவனிடத்தில் அன்பாக இருந்தவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். என்னிடத்தில் அன்பாக இருந்தால் என்ன செய்யணும்? என் கற்பனையை கை கொள்ளும். அதுதான் அடையாளம். தேவனிடத்தில் அன்பாக இருக்குன்னு எப்படி தெரியும்? அவருடைய கற்பனைகளை ஸ்காரியோத்தல்லாத யூதா, இவனால் இந்த யூதான்ற பேருக்கே கொஞ்சம் ஆபத்தாயிடுச்சு. தெளிவாக சொல்லணும். யூதான்னு சொன்னால் அவனா நினச்சிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்காரியோத் அல்லாத யூதா, அந்த யூதாஸ் நினச்சிக்காதீங்க, இது வேறு யூதாஸுங்க. அவனால் என்னென்ன பிரச்சனை வரும் என்பவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உம்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன? இயேசு அவனுக்கு பிரதியுத்தரம், ஒருவன் என்னிடத்தில் அன்பாக இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள். அவனிடத்தில் என் பிதா, நான் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம். என்னில் அன்பாக இராதவன், ஆண்டவரிடத்தில் அன்பில்லாதவங்க யாருன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இவருக்கு ஆண்டவர் மேலே அன்பு இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என்னிடத்தில் அன்பாக இராதவன் என்ன பண்ணுவான்? என் வசனங்களை, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளணும். ஏன்னா அவனுக்கு ஆண்டவர் மேலே என்ன இல்லை? நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பின பிதாவிடமாக இருக்கு. நான் உங்களுடனே தங்கி இருக்கையில் இவைகளை உங்களுக்கு என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகி தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
சமாதானத்தை உங்களுக்கு இந்த உலகத்தில் எதாவது வச்சுட்டு போனாங்கன்னா அது கிடைக்கணும்னு பார்ப்பாங்களா, அது போனால் போதுன்னு விட்ருவாங்களா? எப்பா உனக்கு இதை வச்சுட்டு போயிருக்கிறாருன்னு தெரிஞ்சால் அதை இது எடுக்கணும்னு பார்ப்பாங்களா, இல்லை அது போட்டாங்க யாருக்குன்னா போட்டோன்னு விட்ருவாங்களா? யாருன்னா விட்ருக்காங்களா? உனக்கு வச்சுட்டு போயிருக்காருன்னு தெரிஞ்சால் அது போனால் போதுங்க அப்படின்னு யாருன்னா விட்றாங்களா? அது கிடைக்கிற வரைக்கும் தலைக்கீழாக நின்று அது எனக்கு தானே விட்டு போயிருக்க கூடாது. நடக்குதா இல்லையா? இப்போ ஆண்டவர் வச்சு இதை போராடி பட்டிருக்கோமா? அதான் கேள்வி. சமாதானத்தை உங்களுக்கு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும். இது போராடி பெற்றிருக்கோமா? சமாதானம் இல்லாமல் உலகத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தம் இல்லை. ஏன் வச்சுட்டு போயிருக்கேன்றார். என் சமாதானத்தை உலகம் இல்லை, நான் உலகத்தில் இருக்கும்போது எனக்கு என்ன சமாதானம் இருந்துச்சு, அந்த சமாதானத்தை உங்களுக்கு வச்சுட்டு போயிருக்கிறேன். அது கட்சா கிடைக்கட்டும், இல்லைன்னா பரவாயில்லன்னு சொல்லாத. ஆண்டவர் வச்சுட்டு போயிருக்கிறார் உனக்காக தான். அவருடைய என் சமாதானத்தையே உலகம் கொடுக்குறபடி அது என்ன செய்யணும்? அந்த சமாதானத்தை பெற்று ஆண்டவர் அது என்னை நிரப்பணும். நான் கலங்கி பயந்து கொண்டு உலகத்தில் என்ன செய்யக்கூடாது. அது ஆண்டோடைய சித்தம் இல்லை. போகிறதுக்கு முன்னாடி சொன்ன காரியம் இதெல்லாம் ஆண்டவர் போகிறதுக்கு முன்னாடி தெரியும். வேலை வந்துடுச்சு, போகிறேன் தெரிஞ்சு உங்கள் இருதயம் கலங்காமலும். இந்த நாளில் அது விசுவாசம். ஆண்டவர் நம்மோட பேசுகிறார். பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யாத, வாழாது. அது என்னுடைய சித்தம் இல்லை. ஏன்னா உனக்கு வச்சுட்டு போனேன், நான் போகிறதுக்கு முன்னாடி என்ன வச்சுட்டு போகிறேன், என்னுடைய அதை நிரப்பணும். அந்த சமாதானம் நிரப்பட்டும், உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த நாளில் ஆண்டவரே அந்த சமாதானம் எனக்கு நீங்கள் வச்சுட்டு போனீங்க, அது கண்டிப்பாக என் இருதயத்தை என்ன செய்யணும், அதில் தான் நான் வாழணும். பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. 6வது, வெரிலி வெரிலி your sorrow shall be turned into, மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் சொல்கிற மெய்யா சொல்கிறேன், சும்மா சொல்ல. மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய். யோவான் 16:20-22 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷம். நீங்கள் துக்கப்படுவீர்கள். அநேகத்தில் நீங்கள் துக்கப்படும், திரும்பி பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறோம். இன்னாங்க எல்லாரும் இந்த தெருவில் பாருங்கள் எல்லாம் நான் மாத்திரையே கண்ணீர் வடிக்கிறேன். மீதி பேர் குடும்பம்லாம் பாருங்கள் எல்லாம் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. என் குடும்பம் மாத்திரையே கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஜனம் கேட்குறாங்களா இல்லையா? ஏன் எனக்கு மாத்திரம் ஏன் கண்ணீர்? மெய்யாகவே நான் நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ நீங்கள் துக்கப்படுவீர்கள். அதோடு முடியல. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷம். மெய்யாகவே சும்மா சொல்ல. நாள் அதை பிடிச்சிக்கணும். அப்படியே என்ன செய்யணும், பிடிச்சிங்க சொல்லியிருக்கிறீர். என் துக்கம் என்னவா மாறும், அதை விடக்கூடாது. ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் பொழுது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்ற உடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை, அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை, அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்துப்படும். யாரும் எடுக்க முடியாது. இந்த சந்தோஷத்தை யாருமே என்ன செய்ய முடியாது, யாருமே எடுக்க முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிற உன் துக்கத்தை நான் என்ன செய்வேன், சந்தோஷமாய். அந்த சந்தோஷத்தை ஒருவரும் என்ன வேணால் பண்ணிப்பார். ஆண்டவர் அந்த மாற்றும்போது அதுக்கப்புறம் யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த சந்தோஷத்தை எடுக்கவே
எத்தனை பேருக்கு இந்த சந்தோஷம் வேணும் இன்றைக்கி? 7வது, verily verily whatsoever you shall ask the Father in my name he will give it to you. மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் என் நாமத்தினால பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு, யோவான் 16:23-24, அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேளுங்கள், அப்போது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டு என் பேரை சொல்லி வாங்கிக்கோங்க, என் பேரை சொல்லி வாங்கிக்கிங்க, அவர் தருவார். என் பேரை சொல்லி கேட்டால் தருவார். எங்கள் அப்பா தருவாருங்க. எங்கள் அப்பா கிட்ட போய் என் பேரை, ஐயா உங்கள் பையன்தான் அமிச்சார், உங்கள் மகன் அமிச்சார், கேட்க சொன்னார். அப்படியாப்பா? என் மகனாப்பா, இந்தாப்பா எடுத்துக்கோப்பா. ஏன்? மகன் நிமித்தம். அவருடைய குமாரன் என் பேரை சொல்லி பிதாவை கேளுங்க, அவர் தருவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ என் பேர்னா சில பேர் அவங்க பேரை சொல்லின்னு இருப்பான், அவங்க பேரை, அவங்க பேருக்கு ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்க போனால் பியூன்லேருந்து உங்களை துரத்தி விடுறான். பியூன் என்ன பண்ணுறான்? கேட்டில் பியூனே அவங்கள போ போ போ, உன் பேரை எவனாங்கம்மா, உன் பேரை கால் தூசி கூட ஒருத்தனும் என்ன செய்யலை, மதிக்கலை. அவன் பேரை போய் சொன்னாங்க, ஒன்றும் உள்ளே கூட போக முடியல, துரத்தி விட்றான், வெளியே போகணும். அப்போ ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் சொல்கிறார்ப்பா, அந்த அதிகாரி என் ஃப்ரெண்டுப்பா, ரொம்ப என் பேரை சொல், நான் அமிச்சேன்னு சொல்லு, என் பேரை போய் சொல்கிறாங்களே, உலகத்தில் நடக்குதா இல்லையா? என் பேரை சொல்லு, அடுத்த வாட்டி போகிறீங்க, உங்கள் பேரை சொல்லி கேட்லேயே உங்களை துரத்துனாங்க, உங்கள் பேரை சொன்னால் கேட்லேயே உங்களை உள்ளே கூட போக முடியல. இப்போ போகிறீங்க, போய் என்னான்றீங்க, அவர் என்ன அமிச்சார், இந்த பேரை சொல்லு, அவர் என் பேரை சொல்லு, நான் சொல்லு, சார் இவர் என்ன அமிச்சார் சார், அவர் அமிச்சாரா, வா வா நேராக வா. அதிகாரி என்னப்பா சார், அவர் வந்து உங்களை பார்க்க சொன்னார் சார். அப்படி அப்படியா, என்ன வேணும் உனக்கு? அவர் கொடுப்பா, என்ன கேட்குறாரு கொடுத்தா அனுப்புப்பா. 5 நிமிஷம் வேலை, உங்கள் பேர் கிடையாது, யார் பேர்? அநேகர் ஆண்டவர்கிட்ட வந்து தங்க பேரை ஆண்டவர் நான் இப்படி, நான் அப்படி, நான் இதை செஞ்சேன், நான் அதை பண்ணேன், நான் வந்து ஒருத்தர் 2 பேர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் இவனை மாதிரி இல்லை, நான் அவனை மாதிரியே இல்லை, நான் வாரத்தில் 2 நான் வந்து தசம்பாகம் தரீங்க பார்த்தேன், நிறைய பேர் தர மாதிரி தெரில, நான் உபாசம் இவன் இல்லை, நல்லா சாப்பிட்டு வராங்க, இங்கே வந்து ஏப்ப விடுற மாதிரி தெரியுது எனக்கு, நல்லா வயிறு நிறைய ஒரு மூக்கு முழுட்டு, இங்கே தான் வந்து அவங்களுக்கு என்ன வருதான் சாப்பிட்டது, நான் உபாசத்தை எடுத்துகிட்டு வரேன், நான் உபாசத்தோடு வரேன், எல்லாம் அங்கே செல்ல போயிட்டு வரனார். இன்னொருத்த வந்து என்னான்னு ஜெபம் பண்ணுறான், பாவியாகி என் மேல் அவன் இவன் தான் நீதிமானாய். என்ன அர்த்தம்னா, உன் பெருமையை அங்கே வந்து பேசின்னு இருக்காது, ஆண்டுடைய சமூகத்தில் உன் பெருமை என்ன செய்யாத, பேசாத, அவர் பேரை சொல்ல. அவர் தான் உனக்காக ஜீவன் கொடுத்தார், உனக்காக ரத்தம் சிந்தினார், நமக்காக சாபமானார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நமக்காக நீங்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி உங்கள் நிமித்தம் தரித்திரர், அதை அவரை பேசு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அதான் சொல்கிறேன், பிதாவினிடத்தில் என் பேரை சொல்லி கேளுங்க, அவர் தருவார். கேளுங்க. இது வரைக்கும் என் பேரை உங்கள் பேரை சொல்லி கேட்டுன்னு வந்தீங்க, உங்கள் பெருமையை பேசின்னு இருந்தீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, என் பேரை சொல்லுங்க, அப்போ உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாட்களிலே விசுவாசி இன்னைக்கு வாஸ்த ஒவ்வொரு வசனமும் ஆண்டவர் 2 வாட்டி மெய்யாகவே மெய்யாகவே, சும்மா சொல்ல, ஆண்டவர் சும்மா சொல்ல, மெய்யாகவே மெய்யாகவே. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிற இந்த நாளில்? 7 காரியங்கள், 7 காரியம். முதலாவது நான் மெய்யாகவே மெய்யாகவே, ஒருவன் வார்த்தையை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை, உனக்கு மரணமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு தான் போகிற தவிர நீ எப்பவுமே. 2வது மெய்யாகவே மெய்யாக, நானே ஆடுகளுக்கு
வேறு யார் சத்தத்தையும் கேட்காத. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க தான் வரும். நான் தான் உனக்காக ஜீவனும் பரிபூர்ணம் அடையும். மூன்றாவது, மெய்யாகவே மெய்யாகவே கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில். மிகுந்த ஆண்டவருக்கு ஜீவன் ஒப்பு கொடு. சுயநலமாக வாழ்ந்த பிரயோஜனமே இல்லை. சுயநலமாக வாழ்ந்த. நான்காவது, மெய்யாகவே மெய்யாகவே நான் அனுப்புகிறவனை ஏற்றுக்கொள்ளும், என்னை ஏற்றுக்கொள்ளும். மனனை தாழ்த்து. பிதா தனக்கு எல்லாம் தம் கரத்தில் கொடுத்தென்று அறிந்து சீஷருடைய பாதங்களை கழுவினார். இந்த மாதிரி நான் உங்களுக்கு மாதிரியை வைத்திருக்கிறேன், உன்னை தாழ்த்து, அப்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஐந்தாவது, மெய்யாகவே மெய்யாக என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்கிற கிரியைகளை தானும் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை விசுவாசத்தோடு. ஆறாவது, மெய்யாகவே மெய்யாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய். எந்த துக்கத்தோடு வந்திருந்தால் இந்த நாளை வாக்குத்தத்தை பிடித்து கொள்ளுங்கள். என் துக்கம் என்ன செய்யும்? மாறுறது மாத்திரல, அது ஒருவனும் அதுக்கப்புறம் எடுக்கவே யாரும் அந்த சந்தோஷத்தை என்ன செய்ய முடியாது. ஏழாவது, மெய்யாகவே மெய்யாக நீங்கள் என் நாமத்தில் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள், அதை அவர் உங்களுக்கு என் பேரை சொல்லி கேளு. உன் பேரை சொல்லி கேட்காது, உன் பெருமையை பேசின இருக்காது. ஆணுடைய சமூகத்தை உன் பெருமையை தாழ்த்தி என் பேரை சொல். நான் தான் உனக்காக ஜீவனை கொடுத்தேன், ரத்தத்தை அதை சொல்லு. அவர் பேரை சொல்லி நான் கேட்குறேன்னு சொல், பிதா உனக்கு கொடுப்பார். இந்த நாளிலே எல்லா வசனங்களின்படி இந்த நாட்களிலே எல்லா வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து சுதந்திரித்து அனுபவிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு உம்மை மகிமைப்படுத்தி உம்மை பாடி உம்மை போற்றி எங்கள் இருதயத்தை உம்முடைய சமது ஊற்றி ஜெபித்து ஆண்டவரே, எங்கள் பாரங்கள் எல்லாம் உம்முடைய பாதத்திலே வைத்து உம்முடைய சத்தத்தை கேட்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நாட்களில் உணர்த்தி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று. மெய்யாகவே என் வார்த்தை விசுவாசித்தால் உனக்கு நித்திய ஜீவன், உனக்கு மரணமே இல்லை. அதை அறிந்து உடைய பிரயாசம் விருதாவாக இராது என்ற உறுதிப்பட்டவர்களாக, அசையாதவர்களாக, கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் பெறுகிறவர்களாக காணப்பட கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே நீரே வாசலாயிருக்கிறீர், நீரே மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவன். உம்மிலே பிரவேசித்து மேய்ச்சலை கண்டடி. நீங்கள் எப்பொழுதும் உம்மை பின்பற்றும்படி நம்முடைய சத்தத்தை வேறு ஒருவருக்கும் மற்றவர்கள் எல்லாம் கள்ளர்கள். ஆடுகளை அவர்களுக்கு செவி கொடுக்காது, ஆடுகளை அவளை பின்பற்றாது. திருடன் திருடவும் கொல்லவும், நானோ ஜீவன் உண்டாகும்படி பரிபூர்ணம் ஜீவன் உண்டாகும். அப்படிப்பட்டவர்களாக இருக்க இந்த நாட்களிலே கிருபைத்தார். கோதுமை மணி விழுந்து சாகாவிட்டால் தனித்து இருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை. இந்த நாட்களிலே சுயநலமாய் வாழாதபடி உமக்கு ஒப்பு கொடுத்து உமக்காக ஜீவித்து இந்த உலகத்தில் அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக வாழும்படி, மிகுந்த பலன் கொடுக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மெய்யாகவே உம்மை விசுவாசி, நான் செய்த கிரியைகளையும் செய்யும், இதைவிட பெரிய காரியங்களை அந்த விசுவாசத்தை தருவீராக. உடைய நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு
நம்முடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி இந்த நாளிலே ஒவ்வொருவருக்கும் கிருபை தருகிறார். இந்த நாட்களில் உம்முடைய சிந்தை எங்களுக்குள் இருப்பதாக. பிதா எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து வஸ்திரங்களை கழுவி சீஷருடைய பாதங்களை கழுவினீர். உங்களுக்கு முன்மாதிரியை நான் வைத்திருக்கிறேன். இதே சிந்தை உங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நான் உங்களை அனுப்பும்பொழுது உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை அனுப்பின பிதாவை ஏற்றுக்கொள். அதனால் அப்படிப்பட்டவர்களாக உம்முடைய கனத்தை பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே மெய்யாகவே மெய்யாகவே உம்முடைய நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி உங்களுக்கு கிருபை தாரும். எங்களுடைய பெருமையை பேசாதபடி வெறுமையாக்கி எங்களுக்காக சிலுவையிலே நீர் சம்பாதித்த ஆசீர்வாதம், உம்முடைய தியாகம், உம்முடைய இரத்தம், உம்முடைய தழும்புகள் எங்களுக்காக சாபமானீர். அதை உணர்ந்து உம்முடைய நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்ளும்படி கிருபை தருகிறார். ஐயாகவே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாளிலே ஒவ்வொருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உடைய பிள்ளைகள் மீது வந்து இறங்கட்டும், உள்ளத்தை நிரப்பட்டும். ஆண்டவரே, மெய்யாகவே மெய்யாகவே என்று அழுத்தி 2 முறை ஆணித்தனமாக நீர் சொன்னீர் என்பதை உணர்ந்து அதை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டு அதை பற்றி கொண்டு என் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அதை பெற்றுக்கொள்ளும்படி எல்லா பயம் கலக்கம் எங்கள் இருதயத்தை இந்த நாளிலே நீங்கட்டும். உம்முடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். அந்த நாளிலே ஒவ்வொருவரையும் இந்த நாளிலே நீர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தேவைகளை செய்து நல்ல சுகம்பலத்தார். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்துக்கணும். உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, உடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தில். என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே.
வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. நியாயமும் நீதியும் தரித்தவர் நீரே, காருண்ய வல்லமை நிறைந்தவரே. நியாயமும் நீதியும் தரித்தவர் நீரே, காருண்ய வல்லமை நிறைந்தவரே. தளர்ந்திடும் போதும் சோர்ந்திடும் போதும் தேற்றிடும் வல்லமை வெளிப்படுத்தும். தளர்ந்திடும் போதும் சோர்ந்திடும் போதும் தேற்றிடும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. சீடரை தெரிந்துமே பூமியிலெங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. சீடரை தெரிந்துமே பூமியிலெங்கும் சத்தியம் சாற்றிட அழைத்தவரே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. உந்தனின் கட்டளை நிறைவேற்றிட உன்னத வல்லமை அளித்திடுமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும்